அனைவருக்கும் வணக்கம். 100 ஆண்டுகளுக்கு மேல ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப யங்கா வாழ்றதுக்கான ஒரு ரகசியம், ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். மாஸ் ஹெல்த் பிளஸ் அப்படிங்கிற சேனலை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்க, ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் முருகானந்தம். அதாவது பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜப்பான்ல ஒரு மனிதர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா 150 ஆண்டுகள் ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப யங்கா இருந்திருக்காரு. அப்ப ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் இத்தனை வருஷம் நோய் இல்லாம ஆரோக்கியமா யங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடம்பு ஃபுல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவருடைய குடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல உள்ள ஒரு 10 வயசுக்குள்ள உள்ளவங்களோட குடல் எவ்வளவு சுத்தமா இருக்குமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் குடல் ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு. குடல் சுத்தமா இருக்கிறது தான் மனிதன் நீண்ட காலம் வாழ்றதுக்கும் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத அந்த மனிதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடல் தான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைன். உடல் சுத்தம் அப்படிம்பாங்க. உடலை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு சுத்தமா ரொம்ப நீட்டா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம லாங் லைஃப் வாழ முடியும். மனிதனுடைய ஆயுட்காலம் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 300 வருஷம் வரைக்கும் மனிதன் வாழ்ந்திருக்காங்க. இப்ப 60 வயசு 50 வயசுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தையின்மையெல்லாம் அவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் சுத்தமின்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. குடல் சுத்தமா இருக்கும்போதுதான் நீங்க எந்த ஒரு விஷயம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் சூப்பரா இருக்கும். குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உணவு முறைகள் பாத்தீங்கன்னா கம்பல்சரி ரொம்ப எளிமையான பாரம்பரிய முறையில ரொம்ப இயற்கையான முறையில இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு கொய்யாக்கா, டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு இளநீ, டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு கேரட் ஜூஸ், இது மாதிரி ஒரு நேரம் சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான காய்கறிகள், அதிகமான பழங்கள், ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகுற மாதிரி ரொம்ப எளிமையான உணவா இருந்தா உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு முறைகளை மாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய காலகட்டத்துல இன்றைய தலைமுறைக்கு நிறைய பாத்தீங்கன்னா பழைய காலத்து உணவு முறைகள் தெரியாம மறைஞ்சிருச்சு. பழைய காலத்துல விளாம்பழம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் இப்ப மறைந்தே போயிடுச்சு. அது மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த உணவு முறைகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றதுமே பாத்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம், பேக்கரியில உள்ள ஐட்டம்ஸ், இது மாதிரி பேக்கடு ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்க குடல் சுத்தத்தை பெரிய லெவல்ல பாதி. பேக்கடு ஃபுட் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் பாதிக்கப்படும். இதெல்லாம் முழுமையா தவிர்த்துட்டு முடிந்த அளவு 90% பாத்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், காய், இது மாதிரி கொய்யாக்காய், இது மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது உடல் ரொம்ப சுத்தமா இருக்கும். உடல் சுத்தமா இருக்கும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சூப்பரா இளமையா நம்ம இருக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா முடிந்த அளவு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா மிக அற்புதமா ஆஸ்பத்திரி சைடு போகாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ இந்த குடலை ரொம்ப ரொம்ப நம்ம சுத்தமா பாதுகாத்துக்கணும். இதுக்கு இன்னொரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி பேதி எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது. நாட்டு மருந்து கடையில ராஜ பேதி மாத்திரை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நீங்க வாங்கி அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். கம்பல்சரி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பேதி எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். இது மாதிரி உணவு முறைகள் இயற்கையான முறையில காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி டெய்லி இது மாதிரி கொய்யாக்காய், இது மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம அதிகமா நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவுமே குடல் ரொம்ப சுத்தமா இருக்கும். மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல்ல டெய்லி ஒரு அற்புதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பாருங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி.